ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த அப்பாவை ஆராதிப்போம் என்ற ஆராதனை வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். நம்முடைய தேவாதி தேவன் நம் ஜெபத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். நீதிமான்களின் ஜெபத்தை கேட்கிற தேவன், மாம்சமான யாவருடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். ஒருவேளை நீங்கள் நீண்ட நாட்களாக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், என் ஜெபம் கேட்கப்படவில்லையே என்ற அங்கலாய்ப்போடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கான ஒரு நற்செய்தி. ஜெபத்தை கேட்கிற தேவன் இந்த வேளையில் உங்களுக்கு வந்திருக்கிறார். அன்றைக்கு கொர்நேலியுவை பார்த்து தேவதூதன் சொன்னது போல தான தர்மங்களும் ஜெபங்களும் கேட்கப்பட்டது என்ற வசனத்தின்படி நீங்கள் கர்த்தருக்காய் செய்த தான தர்மங்களும், ஏழைகளுக்கு செய்த தான தர்மங்களும், மற்றவர்களுக்கு செய்த உதவிகளும், நீங்கள் ஜெபித்த ஜெபங்களும் இன்றைக்கு கேட்கப்படுகிற நாளாய் இருக்கிறது. உங்களை கர்த்தராய் தேவன் இன்றைக்கு சந்தோஷப்படுத்துகிற நாளாய் இந்த வேளையில் அவர் கடந்து வந்திருக்கிறார். அந்த அன்பின் தேவனை நாம் பாடி ஆராதிப்போம். என் ஜெபத்தை கேட்கிறார் என்ற பாடலை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். அலைகள் என் மேல் புரண்டாலும் அஞ்சிட மாட்டேன், மலைகள் என் மேல் விழுந்தாலும் பயப்பட மாட்டேன். ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழி எறியாமல் திகைத்து நின்றாலும், வறண்ட நிலத்தில் நான் நடந்து சென்றாலும், வழி எறியாமல் திகைத்து நின்றாலும், வருத்தம் பசையும் தாகம் என்னை நெருங்கவில்லையே, வருத்தம் பசையும் தாகம் என்னை நெருங்கவில்லையே, வழி நடத்தும் தேவக்கரம் குறுகவில்லையே, வழி நடத்தும் தேவக்கரம் குறுகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்துக் கொண்டாலும், வியாதி வறுமையால் சோர்ந்து விட்டாலும், வாசல் கதவுகள் எல்லாம் அடைத்துக் கொண்டாலும், ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, ஒன்றும் என்னை கலங்க வைக்க முடியவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே, கர்த்தர் கிருபை என்னை விட்டு விலகவில்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும், கடலின் அலையில் நான் பயணம் செய்தாலும், காற்றும் புயலுமாய் என்னை எதிர்த்து வந்தாலும், எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடிவதில்லையே, எதுவும் என்னை தடுத்து நிறுத்த முடிவதில்லையே, கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே, கர்த்தர் முன்னே செல்வதாலே கவலை இல்லையே. என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார். என் ஜெபத்தை கேட்கிறார், எனக்கு அருள்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார், கண்மலையில் என்னை வைத்து பாதுகாக்கிறார்.
ஆமென். ஒருவேளை நீங்க போய்கொண்டிருக்கிற பாதைகள் மண்ணாந்திரம் நிறைந்த பாதைகளா இருந்தாலும், வறண்ட நிலமா இருந்தாலும், எனக்கான ஒரு நீரூற்று திறக்கப்படுமா, எனக்கான ஒரு வழிகள் திறக்கப்படுமா என்று நீங்கள் ஒருவேளை கதறிக்கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார், நானே வனாந்திரத்துல வழியை உண்டாக்குற தேவன், அவாந்திர வெளியில ஆறுகளை உண்டாக்குற தேவன். நான் தெரிந்து கொண்ட ஜனத்துக்கு, மகனே மகளே, நீ கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவள், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவன். நிச்சயமாவே நான் உன்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வேன். உன் வனாந்திரமான வாழ்க்கை மாறும். வனாந்திரத்திலே நேஸ்தரின் மார்பில் சாய்ந்து கொண்டு வருகிற இவள் யார்? ஒருவேளை நீங்க இதை போய்கொண்டிருக்கிற நேரத்துல நீங்க ஜெபிக்க கூட முடியாமல் இருக்கலாம். ஆனா ஆண்டவரே, எனக்கு ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா, நான் அந்த சூழ்நிலை சோர்ந்து போகாமல் இருக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க என்று ஜெபிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் அவருடைய மார்பில் நீங்க சாய்ந்து கொண்டு அந்த வனாந்தரத்தை ஈஸியாய் கடக்கும்படியாக அவர் உங்களுக்கு அருள் செய்கிற தேவனா இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். நிச்சயமாவே இந்த வனாந்தரம் மாறும், அவராலே மாறும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும். ஹல்லேலூயா. தேங்க் யூ ஃபாதர். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி கர்த்தாவே. போய்கொண்டிருக்கிற பாதைகளை அவர் சரி செய்து கொண்டிருக்கிறார். அவரே உங்களுக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை சுவையாக்குற தேவன். உங்கள் வலது கையை பிடித்து உங்கள் வாசல்கள் பூட்டப்படாதிருக்கும்படியாக, உங்கள் வழிகளை திறந்து கொடுக்கும்படியாக ஜாதிகளை உங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற தேவன். எல்லா அதிகாரங்களையும் உங்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்த்து நின்றார்களோ, எந்த அதிகாரங்கள் எதிர்த்து நின்றதோ அவர்களே உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவருடைய கண்களில் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். தேங்க் யூ ஃபாதர். நீங்க ஆள பிறந்தவர்கள், தேவாதி தேவனால் நீங்கள் ஆள பிறந்தவர்கள், தேவாதி தேவனால் நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். தேவனால் பிறப்பதெல்லாம் ஜெயிக்கும். நீங்க தேவனால் பிறந்தவர்கள், நிச்சயம் ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா. வியாதி வறுமையால சோர்ந்து போய் விட்டீர்களோ, உங்களை குணமாக்குற தேவன் இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். அந்த கல்வாரி சிலுவையை பாருங்கள். அவர் உங்கள் பலவீனங்களை சிலுவையில் சுமந்து தீர்த்த தேவன், வியாதிகளை சிலுவையில் சுமந்து தீர்த்த தேவன். அவருடைய தள்ளுமைகளால் குணமாகி கொண்டிருக்கிறீர்கள். கர்த்தாவே, உங்களுடைய தள்ளுமைகளால் என்னை குணமாக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். தள்ளுமைகளால் குணமாக்கி விட்டதற்காய் ஸ்தோத்திரம். ஐ ஆம் ஹீல்ட். நீங்கள் சுகமாக்கப்பட்டு விட்டீர்கள். மருத்துவர் சொன்ன அறிக்கை அல்ல, உங்கள் உடம்பு சொல்லுகிறதும் அல்ல, இந்த வள்ளி வேதனைகள் எதுவும் இல்லை. கர்த்தராகிய தேவன் உங்களை முற்றிலுமாய் சுகமாக்கி கொண்டிருக்கிறார். எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் அவர் கேன்சல் பண்றாரு. தேங்க்யூ ஜீசஸ். அவர்களுக்கு உங்களுக்கு இருக்கிற இந்த வியாதிகளுக்கு பரிபூர்ண விடுதலை கொடுக்கிறார். சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்படி அவருடைய சமாதானத்தையும் சத்தியத்தையும் உங்களுக்கு வெளிப்படுத்துகிற தேவன், உங்களை பூர்ணமாய் குணமாக்குற தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். இயேசப்பா, நீங்க விடுவித்ததற்காய் நன்றி, விடுவித்ததற்காய் நன்றி. இனிமே உங்க ஜபங்கள் மாறட்டும். சுகமாக்கும் ஆண்டவரே என்று சொல்றதை விட்டு என்னை சுகமாக்கினீரே நன்றி என்று 1 Peter 2:24 மணி நீங்க தேவனை ஸ்தோத்திரிக்கும் பொழுது நிச்சயமாவே இந்த சுகம் உங்களுக்கு உரியதாயா. தேங்க்யூ ஃபாதர். நீங்கள் பலசாலிகள், பலவீனன் அல்ல, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. கடலின் அலையில் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில் காற்றும் புயலுமா இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் அந்த படகில் கர்த்தர் இருக்கிறார். கடலை காற்றையும் பார்த்துகிறேன், அது அமைதலா என்று சொல்லுகிற தேவன் உங்க படகுல தான் இருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். அவர் எல்லா புயல்களையும் அகற்றி போட்டு உங்க வாழ்க்கையில சமாதானமான சூழ்நிலைகளை உருவாக்கி கொடுக்கிறார். அவரே சமாதான கர்த்தர், அவரே சமாதான பிரபு, சமாதானத்தின் தேவன். சாத்தானை உங்கள் காலின் கீழாய் நசுக்கி போடுவார். கர்த்தாவே, உமக்கு நன்றி சுவாமி. நன்றி இயேசப்பா. பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவர் இந்த வேளையில விடுவிக்கிறதற்காக கூட ஸ்தோத்திரம். நன்றி கர்த்தாவே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடம் வீணாக போகாத பாடலை படிக்கிறார். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும்
வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. வானத்திலே தூதர்கள் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே, வானத்திலே தூதரெல்லாம் பரிசுத்தரே என்று பணிகிறார்களே. மண்ணான நான் உம் நாமமே வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. மண்ணான நான் உம் நாமம் வாழ்கவென்று தொழுகிறேன் ஐயா. தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம், ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் மறவாதவர், தாயானவள் தன் பாலனை மறந்தாலும் என்னை மறவாதவர். தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. தகப்பனை போல் இரக்கமுள்ள பரிசுத்தரே உம்மை பணிகிறேன் ஐயா. ஓ தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. என் இயேசுவே உம் ஆவியால் என்னையும் நீர் நிறைத்திட்டீரே. என் இயேசுவே உம் ஆவியால் என்னையும் நீர் நிறைத்திட்டீரே. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைப்பேன் ஐயா. உலகத்திலே உமக்காக நான் உயிருள்ள நாள் வரையில் உழைக்கணும் ஐயா. தேவ பிரசன்னம் என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே, ஆகாயம் கொண்டு செல்லுதே. ஆமென். தாயானவள் தன் பாலகனை மறந்தாலும் உங்களை மறவாத தேவன் இந்த வேலை கடந்து வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் உதவி செய்த மனிதர்கள் உதவி செய்ய மறந்தாலும், சொந்த குடும்பம் மறந்தாலும், யார் மறந்தாலும் உங்களை மறவாத தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படியாக, உங்களை பலப்படுத்தும்படியாக, உங்களுக்கு சகாயம் செய்யும்படியாக அந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். அவரிடத்தில் உங்களுக்கு சகாயம் உண்டு. என்னிடத்தில் வா, என்னிடத்தில் உங்களுக்கு சகாயம் உண்டு என்று சொல்லுகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் இறங்குகிறார். அவர் இரக்கமும் மன உருக்கம் உள்ள தேவன். தேங்க்யூ ஜீசஸ். உலக மனிதர்கள் இறங்காம அவங்க ஸ்டோன் ஹார்ட்டோட இருக்கலாம், ஆனா கர்த்தராய் தேவன் உங்களுக்கு இறங்கி உங்களை வாழ வைக்கிற தேவன், உங்களுக்கு அற்புதம் செய்கிற தேவன். நீங்க எந்த இடங்கள்ல எல்லாம் கூட உதவிக்கு எதிர்பார்த்து கொண்டு இருந்தீர்களோ அந்த இடத்துல உதவி கிடைக்காட்டாலும் கர்த்தராய் தேவன் புதிய வழிகளே உங்களுக்கு திறந்து உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும்படி அவர் செய்கிறார். என்னை உண்டாக்கின என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன், சிலுவையில செய்து முடித்த தேவன். ஆமென். உங்களுடைய தரித்திரங்களை அவர் சிலுவையில சுமந்து கொண்டார். உங்களுடைய எல்லா இல்லாமைகளிலிருந்தும் அவர் உங்களை விடுதலையாக்குறார். எல்லா கஷ்டங்களிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்குறார். பண கஷ்டங்களிலிருந்து அவர் உங்களை விடுதலையாக்குறார். நீங்கள் செழிப்பாய் வாழ்வதற்குரிய சகல வழிகளையும் உண்டாக்கி கொடுக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி இயேசப்பா. நன்றி சுவாமி. உமக்காக நான் வாழணும் அப்பா. எனக்கு சுகத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு பலனை கொடுங்கப்பா. இந்த வியாதிகளுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே.
அடிக்கடி நான் ஜெபிக்க முடியாம சோர்ந்து போயிடுறேன் ஆண்டவரே, என்னை பலப்படுத்துங்கப்பான்னு சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையை அவருக்காய் நீ நிச்சயமாய் வாழும்படியாக அவர் உங்களுக்கு கிருபையை கொடுக்கிறார். அவருக்காக நீங்கள் நிச்சயம் உழைப்பீர்கள். இந்த வியாதிகள்லாம் நீங்க நிச்சயமாய் அவருடைய மகிமையுள்ள சாட்சியாய் நீங்கள் வாழ்வீர்கள். தேங்க்யூ எஸ்அப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க. சோர்ந்து போயிறவங்களுக்கு பலனை கொடுத்து சத்துவம் இல்லாத உங்களுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார். அவரே உங்களுக்கு பலனானவர், அவரே உங்களுக்கு பலனானவர், அவரே உங்களுக்கு அரணான அடைக்கலமானவர். தேங்க்யூ ஜீசஸ். அன்றைக்கு என்னை ஒரு விஷயம் பலப்படுத்தும் என்று ஜெபித்த சிம்சோனுக்கு பதிலளித்த தேவன் உங்களை பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். நீங்கள் நிச்சயம் சாதிப்பீர்கள், நிச்சயம் அவருக்காய் வாழ்வீர்கள், நீங்கள் சரித்திரம் படைப்பீர்கள். சரித்திர நாயகன் உங்க வாழ்வில் வந்திருக்கிறார். சரித்திர நாயகன் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் பெரிய தேவன், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். தேங்க்யூ ஜீசஸ். உங்க பிரசனத்தில் சிலை இல்லாமல் பாடல் படிக்கிறது. உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் வாழ்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத எண்ணெயே, உருவாக்கும் உறவே, குறைவான எண்ணெயே, நிறைவாக்கும் நிறைவே, உதவாத எண்ணெயே, உருவாக்கும் உறவே, குறைவான எண்ணெயே, நிறைவாக்கும் நிறைவே, உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ, மண்ணான எண்ணெயே உம் கண்கள் கண்டதே, பொய்யான வாழ்வையே மெய்யாக மாற்றினீ, மண்ணான எண்ணெயே உம் கண்கள் கண்டதே, உங்க பிரசனத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன், உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே, என் தஞ்சமானீரே, என் கோட்டையானீரே, என் துருகமானீரே, என் நண்பனானீரே. ஹல்லேலூயா. ரிகமன வருஷிக்கிலே அவருடைய பிரசன்னம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அவருடைய பிரசனத்தினால பர்வதங்கள் மெழுகு போல உருகி போகும். அவருடைய பிரசனத்தில் நீங்க எந்தெந்த பிரச்சனைகளை கொண்டு வருகிறீர்களோ, அந்த எந்தெந்த துன்பங்களை அவருடைய பிரசனத்தில் கொண்டு வருகிற எல்லாம் பண்ணி போல அதெல்லாம் உருகி போகிறதா இருக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய பிரசனத்துக்கு வாருங்கள், அவருடைய பிரசனத்தை வாஞ்சித்துக்காதீர்கள். அந்த பிரசனமே உங்களுக்கு தீர்வுகளை கொண்டு வருகிறதா இருக்கிறது. உங்க பிரச்சனைகளுக்கும் துன்பங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளை தேவனிடத்துல கொண்டு வாங்க, தேவ பிரசனத்துல கொண்டு வாங்க. உங்க பிள்ளைகளை திட்டுவதை விட்டுட்டு உங்க பிள்ளைகளை தேவ பிரசனத்தில் கொண்டு வரும் பொழுது உங்கள் பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழ ஆரம்பிப்பார்கள். தேங்க்யூ ஜீசஸ். உங்க வேலை ஸ்தலத்தில் நடக்கிற பிரச்சனைகளை தேவனிடத்துல கொண்டு வாருங்கள். உங்க ஊழியத்தில் இருக்கிற காரியங்களை தேவனிடத்துல கொண்டு வாருங்கள்.
அவரே உங்களை விசாரிக்கிற தேவன், அவரே உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன், அவரே உங்களுக்கு வேண்டிய சகல விதமான கிருபையையும் பெருக செய்கிற தேவன், அவரே உங்களுக்கு உதவிகளை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனை கடந்து வந்திருக்கிறார். அவரே நம் தஞ்சமானவர், கேடகமானவர், துருகமானவர், நண்பனானவர், நான் உங்களை சிநேகிதர் என்றேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமே, நீங்கள் ஒவ்வொருவரும் தேவனுக்கு சிநேகிதர்கள், சிநேகிதிகள். தேங்க்யூ ஜீசஸ். அவர் உங்களிடத்தில் ரகசியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். ஆபிரகாம் இடத்துல ரகசியத்தை பகிர்ந்து கொண்டதை போல உங்களிடத்தில் ரகசியத்தை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். அவருக்கு உங்களுடைய இதயத்தை விட்டுக் கொடுப்பீர்கள் என்றால், அவர் பேசுவதை நீங்கள் கேட்பதற்கு ஆயத்தமாயிருப்பீர்கள் என்றால், அவருடைய பிரசனத்தை வாஞ்சித்து கதறுவீர்கள் என்றால், அவர் நிச்சயமாய் உங்களோடு கூட பேசி ரகசியங்களை பகிர்ந்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய ரகசியம் இருக்கிறது. துன்பங்கள் நிறைந்த உலகத்துல, வியாதிகள் நிறைந்த உலகத்துல, ஒவ்வொரு நாளும் வியாதிகள் புதிது புதிதாய் முளைத்துக் கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் அவரே நம்மளுக்கு தஞ்சமானவர். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அவர் தம் சிறகுகளாலே உன்னை மூடுவார், அவர் செட்டைகளின் கீழே அடிக்கலம் போடுவார். தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு நன்றி அப்பா. அவரே நம்மளை உருவாக்குற தேவனா இருக்கிறார். இதோ போரடிக்கிறதுக்கு நம்முடைய புதிதும் குறுமையான பற்களுள்ள இயந்திரமாக்குறேன். நீ மலைகளை விரித்து நொறுக்கி குண்டுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய், அவைகளை தூற்றுவாய். பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தில் சபியுங்கள். இயேசுவின் நாமத்தில் இந்த பிரச்சனையை வெளியில போய் என்று சொல்லுங்க. வியாதிகளை இயேசுவின் நாமத்தில் சபியுங்கள். இந்த வியாதியை உன்னை சபிக்கிற இயேசுவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் சுகமானேன் என்று சொல்லுங்கள். அவரே உங்களை உருவாக்குற தேவன், அவரே உங்களை வல்லமையுள்ள கருவியாய் உருவாக்குற தேவன், உங்கள் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குற தேவன். அவர் உங்கள் வாழ்க்கையில கடந்து வந்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற குறைவுகள், உலக பிரகாரமான வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் அவர் நிறைவாக்குற தேவனாய் கடந்து வந்திருக்கிறார். உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உதவாத என்னையே உருவாக்கும் உறவே, குறைவான என்னையே நிறைவாக்கும் நிறைவே. உங்க பிரசனத்தில் சிறையில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசனத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், உங்க சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி சுவாமி. இந்த வேலையில் இந்த ஆராதனையில் கலந்துக்கிட்டு ஆராய்த்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. மூடு கூட ஒவ்வொரு நாளும் அதிகமாக நேரம் செலவழிக்க முடியும், வசனத்தை வாசிக்க அப்பா சுவாமி, மூடு கூட பேச அவர்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு நேரத்தை கொடுங்கப்பா. மூடு கூட செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் அவங்களுக்கு இன்பமாக இருக்கட்டும் அப்பா. நீரே உடைய பிள்ளைகளை உடைய சந்தோஷத்தினாலும் சமாதானத்தால் நிரப்புங்க. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இயேசுப்பா. உடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற கஷ்டங்கள், கவலைகள், துன்பங்கள் மாறட்டும் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் இன்னும் உம்முடைய நெருங்க முடியாத இருக்கிற எல்லா தடையும் நஷ்டங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீங்கி போவதாக. எல்லா பாவ சோதனைகளும் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுப்பீராக. உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை கிருபைக்கு கீழ்ப்படுத்துகிறோம். உடைய கிருபையுள்ள வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து மைபெல்லோடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.